ஹalleluya தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். எழுந்திருச்சிட்டீங்களா? நம்முடைய இயேசுடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமா? வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னொரு வெள்ளிக்கிழமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. உபவாச ஜெபத்தின் நாளாக இன்றைக்கு நாங்கள் உடைய சமூகத்தில் செலவிடும்படி காலையிலிருந்தே ஜெப ஆவியோடு எங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தவும், எங்கள் விண்ணப்பங்களை ஆயத்தப்படுத்தவும், உம்மிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கும்படி வேண்டுவதற்கும் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமாங்க, நமக்கு பிறந்த நாள்கள் ஞாபகம் இருக்கும், திருமண நாள் ஞாபகம் இருக்கும், நல்ல நாட்கள் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க. ஆனா எது மிகவும் நல்ல நாள்னு தெரியுமா? நம் ஆண்டவரோடு நம்ம பேசிக் கொள்ளுகிற நாள். உபவாச ஜெபம் என்றாலே உயிர் எழுந்து வருவது போல இருப்பவன் உண்மையான விசுவாசிங்க. உபவாச ஜெபமா என்று முகத்தை விகாரமா வைக்கிறவங்க தேவனோடு உறவில்லாதவங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போவது தேவனை ஆராதிப்பது ஒரு பகுதியானா, தேவனுடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து ஜெபிப்பது இன்னும் ஒரு பெரிய பாக்கியமுங்க. இயேசு கிறிஸ்துவே 40 இரவுகள் 40 பகல் அன்னபானம் பண்ணாம உபவாசம் இருந்தாரு. மோசே 2 முறை 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தாரு. ஏலியா உபவாசம் இருந்து ஜெபித்தாரு. இன்னும் அநேக உபவாச ஜபங்களை குறித்து வேதத்துல எழுதியிருக்கு. வரலாற்றிலும் அநேக உபவாச ஜபங்கள் மூலம் பெரிய அற்புதங்கள் நடந்தது, எழுப்புதல்கள் உண்டானது. உபவாச ஜபமில்லாத சபை உயிரில்லாத சபைனே சொல்லலாங்க. உபவாச கூட்டத்துக்கு வராத விசுவாசி ஆவிக்கேற்றபடி வாழ்கிறவன் இல்லைன்னு அர்த்தங்க. மான்கள் நீரோடையை நோக்கி ஓடுகிறது போல ஜீவனுள்ள தேவனை சந்திக்க என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுது என்ற பக்தனை போல எப்பொழுது அவருடைய சமூகத்தில் காணப்படணும், எப்போ என்னுடைய விண்ணப்பங்களை அவருக்கு தெரியப்படுத்தணும் என்கிற வாஞ்சையோட இருக்கணுங்க. எங்க சர்ச்ல உபவாச ஜபத்துக்கு கண்டிப்பா எல்லாரும் வரணும்னு நாங்க சொல்லுவோம். இதான் நம்முடைய வாழ்க்கையின் மையம், நமக்கு முதுகெலும்பு, நம்முடைய பலத்திற்கு மூலம், நம்முடைய ஊழியத்தின் விளைச்சலுக்கு ரொம்பவும் தேவை. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உபவாச ஜபத்தை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. சபையிலே உபவாச ஜபங்களில் கலந்து கொள்ளுங்க. இன்றைக்கு சபையில உபவாச ஜபம்னாலே நிறைய பாடல்கள், இரவெல்லாம் ஜபம் என்று சொல்லி அநேக காரியங்களை பேசுறாங்க மற்றும் சாட்சிகள் என்றாங்களே தவிர தேவனோடு கம்யூனிகேஷன், உண்மையான ஜபம்னா ஒரு கிரை, ஒரு கதறல், தேவனை நோக்கி கூப்பிடுவது. உண்மையான ஜபம் என்றால் ஒரு முறையிடுவது, தேவனை நோக்கி முறையிடுவது. என்னங்க, தேவனோடு கம்யூனியன், கம்யூனிகேஷன். இட்ஸ் a cry, இட்ஸ் a கம்யூனிகேஷன். என்னங்க, தேவனோடு உறவாடுவது. உபவாச ஜபம், ஜபம் என்றாலே நாமே செய்வது அல்ல, தேவனுக்கு நாம ஜெபிப்பது, தேவன் கொடுக்கிற பதிலை பெறுவது, தேவனோடு பேசிக்கொள்வது, தேவனுடைய சித்தத்தின்படி நாம மறுரூபமாவது. தேவனோடு உறவாடுவதற்கு நமக்கு உபவாச ஜபம் எவ்வளவு முக்கியம், உதவி செய்கிறது. முகமுகமாய் தேவனை எதிர்கொள்வது, இட்ஸ் லைக் an என்கவுண்டர். ஒவ்வொரு உபவாச ஜபமும் ஒரு என்கவுண்டர், தேவனை முகமுகமாய் சந்திப்பது. உங்கள் பலவீனங்களை அறிக்கை செய்வது, உங்களுக்கு அவருடைய கிருபை வேணும்னா அதை வேண்டிக் கொள்வது, அநேகருக்காக விண்ணப்பம் செய்வது. ஏனென்றால் தேவன் ஜபத்தின் வல்லமையை சபைக்கு கொடுத்திருக்கிறாருங்க. சபைனா கிறிஸ்துவின் இரத்தத்தில் கழுவப்பட்ட கூட்டம். அது எவ்வளவு பெரிய சபையோ, எத்தனை லட்சம் பேர், எத்தனை 1000 பேர், எத்தனை 100 பேர் என்பதில்லைங்க. ஜபத்தின் வல்லமை ரிலீஸ் ஆகணும்னா, ஜபத்திலே நீங்க பூமியில எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட வேண்டுமானா, எதை விடுவிப்பீர்களோ அது விடுவிக்கப்படணும்னா, மினிமம் நம்பர் 2 அல்லது 3 ஒருமனப்பட்டு ஜெபித்தா அற்புதங்களை நடத்துவார். எங்க சபை உபவாச கூட்டத்துக்கு அநேகர் வரமாட்டாங்கன்னு நிறுத்திடாதீங்க.
ஒருவேளை நீங்க 2 பேரோ 3 பேரோ இருந்தாலும் ஜெபிங்க. உங்க ஜெபம் மற்றும் அநேகரை அந்த உபவாச ஜெபத்துக்கு ஈர்த்திடும். கட்டப்பட்டு பிசாசின் பிடியில இருப்பவங்கள உபவாச ஜெபம் விடுவிக்கோங்க. சீஷர்கள் அந்த அசுத்தாவியை துரத்த முடியாம போனப்ப எங்களால ஏன் இது செய்ய முடியலன்னு கேட்டா, இது உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் ஆகும் ஆண்டவர் சொன்னார்ல. நீங்க மத்தேயின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நான் யார் என்று எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா பேதுரு மட்டும் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அபிஷேகிக்கப்பட்டவர். அதற்கு ஆண்டவர் சொன்னாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன். அப்படின்னா பேதுரு மேல கட்டினார்னு நினைக்கிறாங்க சிலர். எந்த கல்? கிறிஸ்துவே அந்த மூளைக்கல். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற ஃபவுண்டேஷன் மேல, அடித்தளத்தின் மேல சபை கட்டப்பட்டிருக்கு. கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க சபையில் பங்குள்ளவர்களாக இருக்கிறாங்க. யார் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தேவனுடைய ராஜ்யத்தின் வாரிசாகிறான். இதற்கு ஒரு வார்த்தை சொன்னார் ஆண்டவர், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு தருவேன், பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு கொடுக்கிறேன். நீ பூலோகத்தில் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், நீ பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஜெபம் என்னும் கீ. ஜெபத்தில் எதை நீங்க கட்டுவீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். நீங்க பூமியில எதை கட்டவிழ்ப்பீங்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ரிமோட் கண்ட்ரோல் என்பாங்கல்ல, நம்ம ஜெபங்களை பரலோகத்துல கேட்பாங்களா என்பாங்க. ஒரு ரிமோட் எடுத்து காற்றில் ஆன் ஆஃப் பண்ணா அது டிவி ஆன் ஆஃப் ஆகுது. அப்ளையன்சஸ்லாம் இருக்கு, ரிமோட்ல தான் ஆப்ரேட் பண்றோம். உன்னுடைய ஜெபம் ரிமோட் கண்ட்ரோலை விட அது பவர்ஃபுல். நீங்க இங்க அழுத்தினா அங்க தேவன் உங்க ஜெபத்துக்கு பதில கொடுக்கிறாரு, உங்க ஜெபத்தை நிறைவேற்றுகிறார், உங்க ஜெபத்தை பலன் கொடுக்க செய்யறாரு. ஜெபத்தின் வல்லமை அறிந்தவங்க அவங்களால ஜெபிக்காம இருக்க முடியாதுங்க. அதைதான் மத்தேயுவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். தேவனுடைய நாமத்தில் விசுவாசிகள் அனைவரும் தேவனுடைய சமூகத்தில் உபவாச ஜெபத்தில் சேர்ந்து வரும்போது ஆண்டவர் நம் நடுவிலே இருப்பதினால, நம்முடைய ஜெபத்தை கேட்பதினால சாத்தானின் சக்திகளை, அசுத்தாவின் சக்திகளை இயேசுவின் நாமத்திலே கட்டும்போது அந்த ஆணையை ஆண்டவர் நிறைவேற்றுவார். கட்டப்பட்டு இருக்கிற சோதனைகளில் இருக்கிற வேதனையில் இருக்கிற சாத்தானின் கட்டுகளில் இருக்கிறவங்கள நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுவிக்கும் போது, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் நாமத்திலே நாம ஜெபிக்கும் போது பரலோகம் பதில் கொடுக்கும், பரலோகம் மறுமொழியை கொடுக்கும். எல்லாவற்றையும் மிஞ்சின அதிகாரம், மேலிருந்து வருகிற அதிகாரம். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஆண்டவர் இங்க நீங்க ஜெபித்தா அங்கிருந்து உங்களுக்கு பதில கொடுக்க, உங்க விண்ணப்பங்களை கேட்க ஆயத்தமா இருக்கிறார். உபவாச ஜெபங்களுக்கு போங்க. நமது கல்வரி சர்ச்ல இன்றைக்கு உபவாச கூட்டம் இருக்கு, சபையாட்கள் கலந்து கொள்ளுங்க. உங்க சபையில உபவாச ஜெபம் இல்லனா நீங்களும் இன்றைக்கு உபவாசம் இருந்து ஜெபிங்க.
உபவாச ஜெபம் நமக்காக மட்டும் இல்லைங்க. தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும், உலகத்திற்காக ஜெபிக்க வேண்டும், பலவீனர்களுக்காக ஜெபிக்கணும், வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கணும், கிறிஸ்துவின் நாமத்தை அறியாதவர்களுக்காக ஜெபிக்கணும், ட்ரக் அடிக்ட்ஸ்க்காக ஜெபிக்க வேண்டும், விபச்சாரத்தின் கட்டுக்குள்ள இருக்கிறவங்களின் விடுதலுக்காக ஜெபிக்கணும், பாவ சங்கிகளில் சிக்கி இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும். இந்த உலக அதிபதியாகிய சாத்தானினாலே மனக்கண்கள் குருடானவர்களுடைய கண்கள் திறக்கப்படும்படியாக விசுவாசத்தோடு ஒருமனப்பட்டு சபை ஜெபித்தா அற்புதங்களை தேவன் உலகம் முழுவதும் நடத்த ஆசையோடு இருக்கிறார். இன்றைக்கு ஜெபிக்க செய்யாம சாத்தான் தடை செய்கிறான். ஜெப கூட்டங்களை அலட்சியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் அற்புத ஆச்சரிய காரியங்களை நாம பார்க்க முடியாம போறோம். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்ற ஆண்டவர் இந்த பூமியின் மேல நீங்க செய்கிற ஜெபம் பரலோகத்திலே உங்களுக்கு பிரதிபலனை கொடுக்கும். இங்க நீங்க கட்டுகிறது அங்க கட்டப்பட்டிருக்கும், இங்க விடுதலை செய்வது அங்க விடுவிக்கப்பட்டிருக்கும். நரகத்துக்கு போகிறவர்களை பரலோகத்துக்கு திருப்புகிற பரலோகத்தின் வாசல்களை திறக்கக்கூடிய திறவுகோலாகிய ஜெபத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அழிவுக்கு போகிறவர்களுக்காக நாம ஜெபிக்கணுங்க. அழிவை நோக்கி போய்கொண்டிருப்பவர்களை நீ ரட்சிக்க மாட்டாயா? பாவியை தன் தவறான வழியிலிருந்து திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை நித்திய நரகத்தினின்று தப்புவிக்கிறான். எத்தனையோ பேருக்கு இன்றைக்கு ஜெபம்னா என்னன்னு தெரியாதுங்க. அவங்க இயேசுவை குறித்து கேள்விப்படாம எப்படி ஜெபிப்பாங்க? அவங்களுக்கு விசுவாசம் இல்லாம ஜெபத்துக்கு எப்படி பதில பெறுவாங்க? அப்படிப்பட்டவங்க பட்சத்துல விசுவாசிகளாகிய நாம, சபையாகிய நாம ஜெபித்தா, விண்ணப்பம் செய்தா நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் தம்முடைய அற்புத காரியங்களை செய்வார். விண்ணப்ப ஜெபம் என்பது இன்றைக்கு ஃபுல் டைம் பண்றாருங்க. நம்ம ஆண்டவர் நமக்காக இரவும் பகலும் நமக்காக அவர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து விண்ணப்பம் செய்கிறார். யார் ஒருவரும் அழியக்கூடாதென்று, ஒவ்வொருவனும் சுசேஷத்தின் மூலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அநேகருக்காக அவர் கெஞ்சிக் கொண்டிருக்கிறாராங்க. என் ரத்தத்தை சிந்தினேன் இந்த நபருக்காக. இவர் மேல உங்களுடைய கோபம் வரவிடாதீங்கப்பா, இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. அதனாலதான் சிலர் இன்றைக்கு துன்மார்க்கத்துல இருந்தாலும், முட்டாள்தனமா நடந்து கொண்டாலும் அவங்களுக்கு தீமை வராததுக்கு காரணம் உங்க பட்சத்துல ஆண்டவர் விண்ணப்பம் செய்யறாரு. அதே ஜெபத்தை நாம இந்த உலகத்தில் அழிந்து போகிறவர்களுக்காக நாம ஜெபிக்கணுங்க. உங்க மனைவிக்காக நீங்க ஜெபிக்கணும் தம்பி. மனைவியில இருக்கிற குறைகளை சரி செய்ய நீங்க விமர்சனம் பண்றதுனால, தீர்ப்பு தீர்க்கிறதுனால, மற்றவங்க கிட்ட சொல்லி அவங்கள கேவலப்படுத்துறதுனால பிரயோஜனம் இல்லைங்க. தேவனிடத்துல ஜெபிங்க. உன்னுடைய ஜெபத்தின் மூலம் உன்னுடைய மனைவியை உன்னதமானவளாய் மாற்றுவாய். ஆமாங்க, என் கணவர் குடிகாரன், என் கணவர் சரியில்லை, என் கணவர் இனி மாற மாட்டார் என்று நீங்க நினைத்து உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கை அப்படியேதான் இருக்குமே தவிர, என் ஜெபத்தினாலே என் கணவரை நீர் மாற்றுவீர் ஆண்டவரே, நீர் மாற்றுவீர் என்று நம்புகிறேன் என்று உபவாசம் இருந்து உங்க கணவருக்காக ஜெபிங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் இல்லைங்க, பதில் கிடைக்கும் வரைக்கும் ஜெபிக்கணும். தேவன் நிச்சயமா உங்க ஜெபத்துக்கு பதில கொடுப்பாரு. ஜெபத்தினாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நாமத்தில் ஜெபிக்கிற பாக்கியத்தை கொடுத்தாரு. அப்பா பிதாவே என்று அழைக்கிற யோக்கியதை கொடுத்தாரு. நமக்காக நாம ஜெபிப்போம், மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்வோம், சபையின் பாரங்களுக்காக, சுவிசேஷ ஊழியத்திற்காக, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, ஆண்டவருடைய வருகைக்காய் நாம ஆயத்தப்படுவதற்காக ஜெபத்திலே காத்திருப்போம். ஜெபம். பரிசுத்தரே மகன் நன்றி அப்பா. இந்த கடைசி நாட்களில் மனிதர்கள் ஜெபத்தை மறந்து போகையிலே ஏதோ வார்த்தைகளின் ஜெபத்தோடு, வழக்க ஜெபத்தோடு போதும் என்று நினைக்கையில் பரலோகத்திலே கேட்கப்படுகிற ஜெபம், அற்புத காரியங்களை செய்கிற ஜெபம் எங்களுக்கு தாங்கப்பா. மற்றவர்களுக்காக அன்போடு விண்ணப்பிக்கிற ஜெப வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களா எங்களை செய்யுங்க. இந்த உலக சூழ்நிலைகளை பார்க்கிறோம் ஆண்டவரே. யுத்தங்களில் சாகிறாங்க, இயற்கை பேரிடர்களில் அழிகிறாங்க, வறட்சியிலும் ஆகாரம் இல்லாம எத்தனையோ பேர்.
நம்பிக்கை அற்று வாழ்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக உம்முடைய பாத சமூகத்தில் ஜெபிக்கிற கிருபையை தாங்கப்பா. எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்ய, இந்த உலக அதிபதியாகிய பிசாசு வாலிபர்களை தன் கையில் வைத்துக்கொண்டு சீரழிக்கையில் அவனுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை பெறும்படிக்கு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து விடுதலை பெறுவதற்கு நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று எங்கள் வாழ்க்கையில சாட்சி கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியின் காரியங்களை சபைகளிலும் குடும்பங்களிலும் இந்த கடைசி நாட்களில் மும்முரமாய் நடத்தும்படிக்கு ஜெப ஆவியை எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். ஜெபிங்க, இருவரும் சேர்ந்து கணவன் மனைவியா ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகளோடு, உங்க குடும்பத்தோடு, உங்க பெற்றோரோடு தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை செய்வாரு. அதோட விட்டுறாதீங்க. ஆலயத்துக்கு போங்க. உடன் விசுவாசிகளோடு, ஊழியக்காரரோடு சேர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானித்து ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். நம் ஜபத்தால தேவன் தேசத்தை குணமாக்குவேன் என்றாரு, தேசத்தின் பாவங்களை மன்னிப்பேன் என்றாரு. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு ஜெபம் பண்ணினால் நான் பரலோகத்திலிருந்து அதை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்தை குணமாக்குவேன் என்று சொல்லியிருக்காரு. ஆகவே அப்படிப்பட்ட ஜெப ஆவியோடு இருப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் நாளை சந்திப்போம். இதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்